சாம்பியன்ஸ் லீக் கேம் வீக் 6 வந்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு ஃபினிஷிங் ஸ்டேஜ் ஆஃப் த குரூப் ஃபேஸே வந்துருச்சு சாம்பியன்ஸ் லீக்ல. அந்த நிலைமையில தான் இப்போதைக்கு நம்ம இருக்கிறோம். ஆனா இந்த வீடியோ வந்து பல சம்பவங்கள், பல திருப்பங்கள் கேம் வீக் 6ல வந்து ஒரு சாம்பியன்ஸ் லீக் ஒரு முடிவுக்கு வர மாதிரி ஒரு அறிகுறி தெரியுது. இந்த குரூப் ஸ்டேஜ்ல போயிட்டே இருக்கிற குரூப் ஸ்டேஜ். இது உனக்கு பிடிச்சிருக்கா இந்த குரூப் ஸ்டேஜ்? எனக்கு பிடிக்கலடா. எதுல எடுத்தாலும் நீ தான் ஃபர்ஸ்ட்ல இருக்க. அதனால எனக்கு எதுவுமே பிடிக்கல. இதையும் ஆஃப் பண்ணுங்க, பிரீமியர் லீக்கையும் ஆஃப் பண்ணுங்க. லிவர்பூல் கிளப் வந்து டக்குன்னு ஏதாச்சும் ஒரு வழி கொண்டு வரணும். அப்பதான் என் மனசு நிம்மதியா இருக்கும். ஏன்டா போன தடவை வந்ததே கோவிட். அது ஒரு டைட்டில் என்ன பேசிட்டு இருக்கிறீங்க? நாங்க டாப்புக்கு வந்தா வேற அதான் ஒண்ணு உண்மைடா. வரணும். அதுதான் உண்மை. சரி வா, வீடியோல போய் வந்து ஒழுங்கா டீட்டெயில்டா பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. வெல்கம் டு ஃபுட்பால் பேச்சு. சாம்பியன்ஸ் லீக் எபிசோட்னால எல்லாருமே வந்து ஒரு விறுவிறுப்பா, சந்தோஷமா, ஜாலியா எல்லாமே வந்துருவீங்க. ஸோ அதே மாதிரி தான் நாங்களும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த ரிவ்யூ பண்றதுக்கு. ஏன்னா இதுல வந்து நிறைய லைக் வந்து கன்ஃபார்ம்ல இவங்க உள்ள போயிடுவாங்கன்ற ஒரு இந்த ஸ்டேஜ்ல சொல்லிடலாம் நம்பிக்கையா. சில பேர் வந்துட்டு ஆனா இவங்களெல்லாம் வந்து நம்புறதுக்கு என்ன சிறப்பா அடிக்கணும்னு இந்த பிஎஸ்சி மாதிரி டீம்ஸ் எல்லாம் நான் சொல்றேன். அந்த மாதிரி டீம்ஸ் எல்லாமும் இருக்கிறாங்க. ஸோ வந்து ஃபுல்லா டீட்டெயில்டா பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் மேஜர் கேம் வந்து கேமை விட வந்துட்டு இது ஒரு இந்த வருஷத்தோட மெயின் டிராமாவே இதுதான். த டவுன்ஃபால் ஆஃப் மான்செஸ்டர் சிட்டி. என்னப்பா மறுபடியும் தோத்துட்டாங்க போலயே. எதுனா புதுசா இருக்குது. மான் சிட்டி மறுபடியும் தோத்துட்டாங்கன்னு சொல்றதே முதல்ல. ஆமா. லாஸ்ட் 10 கேம்ஸ்ல வந்து 7 losses, 2 draws and 1 win நினைக்கிறேன். ஆர் நோ wins in the last 10. சம்திங் லைக் தட் ஒரு ஓஹோ, ஸ்டாட் உங்களுக்கு லாஸ்ட் 10 ஆர்சனலோட கேம்ஸ். பேண்டர் ஏதா மாதிரி வந்துட்டானுங்களோ. சரி சரி, கண்டினியூ பண்ணுங்க. பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல குவாடியோலாவை கேட்டாங்க, டு யூ கொஸ்டின் யார் செல்ஃப் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு குவாடியோலா வந்து ஆப்வியஸ்லி நான் வந்து வின் பண்ணாலும் நான் ஸ்டேபிளா தான் இருப்பேன், லூஸ் பண்ணாலும் நான் ஸ்டேபிளா தான் இருப்பேன். என்னுடைய கிளப்போடைய சப்போர்ட் வந்து எனக்கு இருக்கு. என்னோட பிளேயர்ஸோட இது வந்து ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் குண்டோகன் வந்து ஓப்பனா சொல்லிடுவான், ஐ டோன்ட் திங்க் தேர் இஸ் மென்டல் கான்ஃபிடன்ஸ் வித் இன் த சைட். வி ஆர் வெரி வெரி லோ ஆன் கான்ஃபிடன்ஸ் மென்டலி அப்படின்னு சொல்லிட்டு போனதை வச்சு கேட்பாங்க. டு யூ திங்க் த ஸ்குவாட் ஸ்டில் ட்ரஸ்ட்ஸ் யூன்னு கேட்பாங்க. அது குவாடியோலா வந்து ஐ ஹோப் சோ பிகாஸ் ஐ நோ ஹவு டு டர்ன் இட் அரவுண்ட். என்னையோட வந்து வேர்ல்ட் ஃபுட்பால்ல எப்படி யோசிப்பாங்கன்னு எனக்கு நிறைய பேர் இருப்பாங்களான்னு தெரியல, பட் ஐ ஹேவ் கான்ஃபிடன்ஸ் இன் மை செல்ஃப் அண்ட் மை டீம் அப்படின்னு சொன்னா. 6 கேம்ஸ் விளாண்டுருக்காங்க. 2 wins, 2 draws and 2 losses. அந்த 2 wins வந்து ஸ்லாவியா பிரட்டிஸ்லாவும் ஸ்பார்த்தா பிராகா கூட அவங்க பண்ணின 2 wins மட்டும் புரட்டி எடுத்துட வேண்டியது. கரெக்ட். பெரிய டீம்ஸோட தோத்து போயிட வேண்டியது. அது வந்து ஒரு 4-0 ஒரு 5-0. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கேம் இன்டரோட வந்து டிரா பண்ணி ஆரம்பிச்சாங்க. நம்ம அப்பவே சொல்லியிருந்தோம், இன்னும் இந்த கேம் அதுவும் ஹோம்ல டிரா பண்றானுங்களே, என்னமோ இது வந்து எனக்கு சரிங்கிற மாதிரி படலையே அப்படின்னு சொல்லி நம்ம அப்ப சொல்லியிருந்தோம். அடுத்தது நம்ம பார்த்தோம், ஸ்போர்ட்டிங் வந்து பொழந்தானுங்க எட்டிஹாட்ல. ஐ திங்க் 2 பெனல்டி கோல் கியாக்கரஸ் வேற லெவல்ல பண்ணா. அதான் அமோரிமோடைய லாஸ்ட் கேமாவும் இருந்துச்சு சாம்பியன்ஸ் லீக்ல. ஸ்போர்ட்டிங்கோட பயங்கரமா பண்ணாங்க. அப்ப கூட குவார்டியோலா he won't be facing us in the Champions League அப்படின்னு சொன்னா அந்த கேமை முடிச்சுட்டு இனிமேல் அமோரிமை பத்தி. சரி, அந்த ஒரு கேம் ஆஃப் கேம் இருக்குன்னு பார்த்தா ஃபயனூடு கூட 3-0 லீட்ல இருந்து 78th மினிட்டுக்கு அப்புறமா என்னமோ 3 கோலையும் விட்டு தோத்தாங்க. சரி, அதுவும் ஆயிப்போச்சு, டிரா பண்ணாங்க 3-3. அதுவும் ஆயிப்போச்சு, இந்த கேம் மஸ்ட் வின் கேம் டாப் 8ல முடிக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தா யுவென்டஸ் கூட 2-0 லாஸ். இவ்வளவு நடந்திருக்குது எல்லாம் நமக்கு தெரியும். அதெல்லாம் ஓகே. பல மாசமா இப்படிதான் இருக்கிறாங்க. அவன் செத்துட்டான்டா. இந்த கேம் எடுத்து பார்த்தாலும் மறுபடியும் லைன் அப்லயே எனக்கு குறை சொல்றது ஒண்ணும் இல்லை. ஏன்னா எல்லாருமே இருக்கிறானுங்க. இப்போ வந்து நான் எடுத்து பார்த்தா டெப்ராய்னா ஆடி இருக்கான். அப்புறம் வந்துட்டு ரூபன் டியாஸ் இஸ் ஆல்சோ பேக். ஸோ வந்துட்டு பெருசா அவங்க வந்து மிஸ் பண்ற அளவுக்கு வந்து ராட்ரியை தவிர எனக்கு இருந்துச்சு. மேபி லெஃப்ட் பேக் சொல்லலாம். அவ்வளோ லெஃப்ட் பேக் அவ்வளோ இம்பார்ட்டன்ட்னான்னு தெரியல இந்த டீமுக்கு. பட் ஸ்டில் திணறாங்களே. ஸ்டோன்ஸ் அக்காஞ்சி இல்லாதது அவங்க பிரச்சனை. ஸ்டோன்ஸும் ஆக்கேயும் இல்லாதது வந்து பெரிய பிரச்சனை. நான் அதான் சொல்றேன், ஸ்டோன்ஸ் இருக்கப்பவே வந்து அவன் ஸ்டார்ட் பண்ண மாட்டான்ல. அவன் சப்பான் தான் வருவான். இல்ல ஸ்டோன் ஸ்டார்ட் பண்ணிடுவான். நிறைய வாட்டி பாத்திருக்கான். அவன் ஃபுல் டைம் ஸ்டார்டர்லாம் கிடையாது. அவன் கண்டிப்பா அவன் விளையாண்டானா ரூபன் டியாஸும் ஸ்டோன்ஸும் தான் சென்டர் பேக். அதுல எந்த டவுட்டுமே இல்ல. ஏன்னா குவார்டியா லெஃப்ட் பேக் தூக்கி போட்டுருவாங்க. பட் சம்டைம்ஸ் நீ சொல்ற மாதிரி கரெக்ட். ஆக்கே ஆடுவான். ஸ்டோன்ஸுக்கு பதிலா ஆக்கே ஆடுவான். நீ சொல்றது கரெக்ட் தான். சம்டைம்ஸ் வந்து ஆக்கே ஆடி இருக்கான் ஸ்டோன்ஸுக்கு பதிலாகும். பட் ரெண்டு பேருமே இல்ல. ஆக்கேவும் இல்ல, ஸ்டோன்ஸும் இல்ல. வாக்கர் வச்சு ஆடுற கட்டாயத்துல வந்து இப்ப லெஃப்ட் பேக்ல வந்துட்டு ரீகோ லூயிஸ போட்டு ஆடினா. சோ அப்படி பார்த்தா அக்காஞ்சியும் இல்ல. மூணு சென்டர் பேக்ஸ் இல்ல அவங்களுக்கு. ஆனா அது மெயின் ரீசனா எடுத்துக்கிட்டு இதை வந்து அலோவ் பண்ணிடலாமா?
நான் உன்ட்டு அதான் கேக்குறேன். பெப்போட மாஸ்டர் மைண்ட் அவங்க தான் இருக்கிறதுலே பெஸ்ட் மேனேஜர் சொல்றோம். அப்ப இவ்வளவு பிரச்சனை நடக்கும்போது இதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியலையே, இவ்வளவு டைம் கொடுத்துமேன்றத நான் கேள்வி கேக்குறேன். சோ என்னதான் நீ வந்து இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல வாய் பேசினாலும் ஸ்டேபிளா இருக்கிறேன்னு சொன்னாலும் he still hasn't figured anything out. What do you think is the problem? Is it the players ரொம்ப ஆடக்கூடாதுப்பா, ஆடினா தான் கதி. or Pep Guardiola system? இதுதான் என்னோட கேள்வி இப்ப. இது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஐ திங்க் ஸ்கோர் வாஸ் ஸ்டில் 0-0டா. இட் வாஸ் லைக் an evenly poised கேம். செகண்ட் ஹாஃப்ல வந்து ஒரு கிராஸ் விளாவிச் சரியான ஹெட்டர் கோல். அந்த ஃபர்ஸ்ட் கோல்ல இருந்து செகண்ட் கோல் வரைக்கும் வந்து கம்ப்ளீட் டாமினேஷன் மேன் சிட்டி. பால் அவங்கள்ட்ட தான் இருந்துச்சு. அது மட்டும்தான், பால் மட்டும்தான் அவங்கள்ட்ட இருந்துச்சு. கடைசியில வந்து ஷாட்ஸ் ஆன் டார்கெட் வந்து 2 தான். மொத்த கேம்லயும் ஷாட்ஸ் ஆன் டார்கெட்டே வெறும் 2. நீ சொன்ன மாதிரி டிஃபென்ஸ்ல அவ்வளவு பிரச்சனை. ஒண்ணுமே டிஃபரன்ஸ் இல்ல. சிட்டி 3 5 இது யுவென்டஸ். ஆக்சுவலா யுவென்டஸ் தான் நல்லா போட்டிருக்கானுங்க. நீ சொன்ன மாதிரி வந்து டிஃபென்ஸ்ல அவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அது அட்டாக்கு பிரச்சனை வரக்கூடாது. ஆனா அவங்க வந்து 2 ஷாட் தான் ஆன் டார்கெட்டே அடிச்சிருக்காங்க மொத்த கேம்லயுமே. கன்சிடர் பண்ணி பார்த்தா இப்போ வந்து 9 கோல் கன்சீட் பண்ணிட்டாங்க 6 கேம்லயே சாம்பியன்ஸ் லீக்ல. பட் ஸ்டில் 13 கோல் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. அதுல 13 கோல்ஸ்ல 9 கோல் 2 கேம்ல. மீதி 4 கேமே சேர்த்து 4 கோல் போட்டிருக்காங்க. அது வந்து ஹாலண்ட் மேஜிக் பண்ணிருப்பான் அந்த மேட்ச்ல. அதுதானே ஸ்டார்டிங்லயே வந்து ஒரு ஹேட்ரிக் போட்டிருந்தானே, அந்த கேம்ஸா இருக்கும். பட் அதான் இவங்க வந்து இன்னொரு பயம் என்னன்னா, இவங்க இந்த திணற டைம்லயே அவங்க முன்னாடி இந்த மாதிரி நல்லா ஆடியே பாயிண்ட்ஸ் வச்சிருக்காங்க. பிரீமியர் லீக்லயும் சரி இங்கேயும் சரி. சோ ஒன்ஸ் அந்த ஒரு ஃபயர் வந்து திரும்ப அவங்க வந்துட்டாங்கன்னா பிரச்சனை வந்துரும். அது எப்போ வருதுன்றதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பட் பெப்பே அவர் வந்துட்டு இந்த சீசன் வில் பி சீசன் ஆஃப் சஃபரிங்ன்றது அவரே சொல்லிட்டாரு. அந்த மனுஷனை நம்புற மாதிரி நான் இல்ல. சொன்னதுனால நடக்கும்ன்றதுலாம் எனக்கு ஒரு இதுவே ஈடுபாடும் கிடையாது. இல்ல இப்போதைக்கு 8 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க. மீதி 2 கேமை வின் பண்ணா கூட 14 பாயிண்ட்ஸ். ஐ டோன்ட் திங்க் they'll get top 8. I think top 8 is over. Top 8 அவங்க வரதுக்கான ஜஸ்ட் குவாலிஃபைங். அவங்களுக்கு ஒன் மோர் கேம் ஆடுறதுல ஒன்னும் பெரிய பிரச்சனை இருக்காது. பட் அது இந்த சீசன் கன்சிடரிங் தி சீசன் அவங்களுக்கு அது ஒரு பெரிய பாதிப்பா இருக்கிறதுன்னு தான் எனக்கு தோணுது. அதான் ஐ திங்க் டாப் 8 இஸ் டன். மேன் சிட்டி வந்து டாப் 8ல முடிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா மற்ற டீம்ஸ் எல்லாமே கண்டிப்பா 15 பாயிண்ட்ஸ் எடுத்துருவாங்க. 15 பாயிண்ட்ஸ் எடுத்தாலே வந்து மேன் சிட்டிக்கு டாப் 8 கிடைக்காது. ஏன்னா மீதி 2 கேம்ஸ் இருக்குது. தே பிளே பாரிஸ் செயின்ட் ஜெர்மன் அவே அண்ட் தென் தே பிளே கிளப் ப்ரூகே அட் ஹோம். பாரிஸ் எல்லாரும் சொல்றாங்க பாரிஸ் தெரிஞ்சு இது ரெண்டுத்துல யாரு கோமாளிதனம் பண்ண போறாங்கன்னு இருக்கு போகுது. ஆமா, ஏன்னா பாரிஸ் இவங்களோட கீழ இருக்கானுங்க. சோ எனக்கு தெரிஞ்சு மேன் சிட்டிக்கு அது பெரிய பாதிப்பு இருக்கிற மாதிரி தெரியல அந்த கேம்ல. அதுவும் வந்து அவே கேமா இருந்தாலும் அங்க போய் இவங்களுக்கு ரிசல்ட் எடுக்கக்கூடிய கேப்பபிலிட்டி மேன் சிட்டிக்கு இருக்கு. பட் ஃபார் நவ் டாப் 8 எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பே கிடையாது மேன் சிட்டிக்கு. நீ சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ரா 2 கேம்ஸ் இவங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்காது. ஆமா, ஆனா நம்ம இது நீயும் சொல்லியிருக்க நிறைய எபிசோட்ல யுவென்டஸ் வந்து ஒரு நடுவுல ஒரு லைட்டா ஒரு கம்பேக் பண்ணிட்டு நல்லா ஆட ஆரம்பிச்சிருக்காங்கன்ட்டு. பட் யா லாஸ்ட் 3 கேம்ஸ்ல வந்து ஒரு 2 டிரா ஒரு வின்னு. பட் இந்த கேம் எஸ்பெஷலி ஜெயிக்க வேண்டிய கேம் அவங்களுக்கு. ஏன்னா வந்து இந்த கொஞ்சம் மேல போனா பெட்டர்ன்ற சிச்சுவேஷன் இருக்கனால தே ஸ்டில் ஒன். சோ அது ஒரு நல்ல ரிசல்ட். அப்படியே மூவ் ஆன் பண்ணோம்னா என்ன, உங்க ஆளுங்க வந்து நிறுத்துறதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது போலயே. மறுபடியும் ஒரு விக்டரியை வச்சுட்டு 6th வின் பண்ணிட்டீங்க. 6 கேம் 6 வின். இது என்ன வருத்தம்னா நீங்க கன்சீட் பண்ணதே ஒரு கோல் தான் சார். இதெல்லாம் பாக்குறப்ப கஷ்டமா இருக்கு எனக்கு. அதாவது இப்படி நினைக்கும் போது எனக்கு அவன் பெருமையா இருக்கு. ஏன்னா மத்த ஃபேன்ஸ் எல்லாம் எங்க கேமை பாக்குறது இல்ல. நாங்க கன்சீட் பண்ணது ஒரு கோல் தான். ஆனா இந்த கேம் மட்டுமே ஜிரோனா ஒரு 3-4 கோல் போட்டிருக்கணும். அவ்வளவு கேவலமா அவுட் ஆஃப் பொசிஷன்ல ஆடி ஜிரோனா அவ்வளவு சான்ஸ் கிரியேட் பண்ணி ஆலிசன் ஒரு 4 சேவ் பண்ணி காப்பாத்தினான். இந்த கேம்ல ஈஸியா இந்த கேமை தோத்திருக்க வேண்டிய கேம். எனக்கு வந்து அந்த மேன் சிட்டியும் ரியல் மெட்ரிடும் ஆடிட்டு வந்ததுக்கு அப்புறத்துல இருந்தே எங்க பசங்க பேர் அடிச்சு படுத்தானுங்க போல. ஒரு கேம் ஒழுங்கா அவளையா இல்ல. நியூ காசல் கேம் போய் டிராப் பண்ணிட்டு வந்தது. இப்ப இந்த கேம் வந்து ஜஸ்ட் நுனியில, அதாவது ஸ்லாட்டே கிழிக்கிறான் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல. என்னடா இவ்வளவு கேவலமா ஆடுறீங்க அப்படின்னு சொல்லி. ஜிரோனா வந்து அது மட்டும் இல்லாம ஆலிசன் வர திரும்ப வந்துட்டான். சரி இதுக்கப்புறம் நீங்க வந்து யூசிஎல்லும் ஜெயிக்கலன்னா யூசிஎல் நீங்க பாட்டில் பண்றோம் நாங்க சொல்லுவாங்கடா. நாங்க நீங்க என்ன வேணாலும் சொல்லலாம். அதாவது ஃபுட்பால் பாக்குற எல்லாத்துக்குமே தெரியும் குரூப் ஸ்டேஜ் முடிஞ்ச உடனே நாக் அவுட்ஸ்னு. அதெல்லாம் எனக்கு தேவையில்லடா. யூசிஎல் பாட்டில் பண்ண முதல் ஆள் நீங்க தான். நாங்க பேச மாட்டா. சொல்லு எங்களுக்கு ஒண்ணும் இல்ல. டேபிள் டாப்ல இருக்கிறோம், 18 பாயிண்ட்ல இருக்கோம். we are finding ways to win. நீ சொன்ன மாதிரி வந்து ஒரு கோல் தான் கன்சீட் பண்ணிருக்கோம் 6 கேம்ல, which is one. அதாவது எவ்வளவு கேவலமா ஆனாலும் we are avoiding the conceding of goals. அதுதான் வந்து மெயின் ஆஸ்பெக்டா இங்க இருக்கு. ஆப்வியஸ்லி யாராவது சொல்ற மாதிரி நீ கோல்ஸ் கன்சீட் பண்ணினா நீ ஒரு கோல் போட்டாலே வின் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு
பிறக்கிறோம் பிறந்தே ஆகுறோம். we are ஃபர்ஸ்ட் கன்சீட் பண்ணோம் ஏசி மிலான் கூட முதல் 3 நிமிஷத்துலயே. அதான் நாங்க கன்சீட் பண்ண ஒரே கோல் இது வரைக்கும். பட் ஸ்டில் எண்டட் அப் வித் ஒன்லி மோசாலா பெனல்டி. சான்சஸ் பெருசா நாங்க கிரியேட் பண்ணல. அதே மாதிரி நிறைய சான்சஸ் விட்டோம், அது ஜிரோனா எடுக்கல. பட் ஜிரோனா வந்து லூயிஸ் டியாஸை பிடிச்சி கீழ் எடுத்தது பெனல்டி கிடைச்சது. அதனால மோசாலா கன்வெர்ட் த பெனல்டி. ஸோ 1-0 வின் டு லிவர்பூல். அவ்வளவுதான், அங்கிருந்து ஓடி வந்தாச்சு. டேபிள் டாப்பர்ஸ். டேபிள் டாப் போயிட்டீங்க, சந்தோஷமா இருங்க. இதுக்கு மேல என்ன, உங்களை பத்தி பேசுறதுக்குலாம் எனக்கு விருப்பம் கிடையாது. அது பொறாம, அது இருக்கத்தான் செய்யும். அது அதே மேல இருந்தோம்னா அப்படித்தான் போர் அடிக்கும்டா. ஆடியன்ஸ்க்கு புதுசா வேணும்டா. ஒரு கோல் போட்டு ஜெயிச்சிட்டீங்க, இது 1/2 மணி நேரம் பேசினாலும் போர் அடிக்காதா? அப்படியே அடுத்த கேமுக்கு நம்ம ஜம்ப் பண்ணுவோம். இதுல வந்து ஐ திங்க் இந்த மேட்ச் வீக்ல ஒன் ஆஃப் த மோஸ்ட் என்டர்டெய்னிங் கேமா இருந்துச்சு. டார்ட்மண்ட் வர்சஸ் பார்சலோனா. இது ஒரு நல்ல பிக்சரா இருந்தது போலயே. 3-2 வந்து பார்சா ஜெயிச்சிருக்காங்க. அவங்க அடிச்சதே 2 ஷாட் தான் ஆன் டார்கெட்டா, அதுல 2 கோல் போட்டிருக்காங்க டார்ட்மண்ட். ஆமா, அதுல ஒன்னு பெனல்டி. ஃபர்ஸ்ட் ஒரு கோல் வந்து ஃபர்ஸ்ட் கோல் பெனல், ரெண்டுமே கிராசி தான் கோல் போட்டான். அதுல வந்து செம கேமா இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப ரொம்ப ஓப்பன் எண்டடா ரெண்டு டீமே விளையாண்டாங்க. ரொம்ப ஃப்ரண்ட் ஃபுட்ல பிரஸ் பண்ணி 2 டீமுமே சூப்பரா விளையாடிட்டு இருந்தாங்க. ரொம்ப நெக்கா போயிட்டு இருந்துச்சு ரெண்டு டீம்ஸ்லயுமே. கடைசியில வந்துட்டு அதாவது டாட்மண்டோட கார்னர்ல சம்பந்தம் இல்லாம பாஸ்கல் கிராஸ் இருக்கான்ல, இங்க இருந்தான்ல பிரைட்டன்ல, அவன் அங்கதான் இருக்க டாட்மண்ட்ல. அவன் அந்த சைடு மடக்கி கூட கிராஸ் பண்ணிக்கலாம் திருப்பி. எதுக்கு சம்பந்தம் இல்லாம பேக் பாஸ் போட ட்ரை பண்ணான்னு தெரியல, சும்மா சிப் பண்ணி விட்டுருவான். ஏன்னா எல்லா டாட்மண்ட் பிளேயர்ஸும் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க கார்னருக்கு. இவனுங்க ஈஸியா போய் லமின் யமால் சரியான ஒரு த்ரூ பால் போட்டதுல வந்து இவன் டாரஸ் வந்து செகண்ட் கோல் போடுறான். ஃபெரான் டாரஸ் ஜி இங்க ஃப்ரேம் பாருங்க ஜி. ஃபர்ஸ்ட் ஃபெரான் டாரஸ் கோலுமே வந்து கீப்பர் மிஸ்டேக். 2 கோல் போட்டுருக்கான். வந்து அதுல வந்து கீப்பர் கத்திட்டு இருந்தாங்க நிறைய நாள்ல கோல் போடலன்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு கோல் போட்டு நல்லது. பட் நான் வந்து கொஞ்சம் இந்த ஆர்சனல் மேட்ச் பாக்குறப்ப இந்த ஹைலைட்ஸ் பார்த்தப்போ வந்து லமின் யமால் நிறைய கிரியேட் பண்ணிட்டு இருந்தா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே. லைக் ரஃபீனியா அதெல்லாம் கன்வெர்ட் பண்ணாம வந்துட்டு அவர் கொஞ்சம் திணறிட்டு இருந்தாரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. பட் இந்த கேம்ல வந்து லமின் யமால் வந்துட்டு எவ்ரி கேம் நான் பார்க்க எனக்கு அவர் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அது ஃபர்ஸ்ட் கோல் ரஃபீனியா தான். அது சூப்பரான ஃபினிஷ் ஃபர்ஸ்ட் கோல் அவனுக்கு. டாட்மண்ட் வந்து ஹோம்ல இப்போ வந்து தோத்துருக்காங்க. ஐ திங்க் டாட்மண்ட் ஃபர்ஸ்ட் 3 கேம்ஸ்க்கு அப்புறம் டாப்ல இருந்தாங்க நினைக்க டேபிள். ஞாபகம் இருக்கா? 3 கேமுமே வின் பண்ணி டாப்ல இருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்தா டாட்மண்ட் 9th போயிட்டாங்க. பட் ஸ்டில் ஒன்லி 1 point behind ஆல் தி அதர் டீம்ஸ் ஆன் 13 points. பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது இப்போதைக்கு இருக்க அந்த டேபிள் வந்து. செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆக்சுவலா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஏன்னா நீ சொன்ன மாதிரி வந்துட்டு பாயிண்ட் எடுத்து பார்த்தோம்னா 10, 11, 12, 13 அப்படியே வந்துட்டு ஒரு வரிசையா வந்துட்டு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யாராச்சும் ஒரு பாயிண்ட் டிராப் பண்ணாலும் நாங்க மேல போயிடுவோம்ன்ற சிச்சுவேஷன்ல. அப்படி சொல்றப்ப இந்த பிகெஸ்ட் நேம்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த 12 பாயிண்ட்ஸ்ல இருக்கிற லிஸ்ட்ல தான் நிறைய பேர் இருக்காங்க. இந்த பாயன், அத்லெட்டிகோ, மிலான் இவங்க எல்லாம் வெயிட் பண்றாங்க. சம்ஒன் இந்த டாப் 8 ஸ்லிப் பண்ணி அதுல வந்துட்டு தப்பி தவறி போன இந்த பிரெஸ்ட், லாஸ்ட் லில்லே இவங்கெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் அந்த 13 பாயிண்ட்ஸ்ல இருக்கிறாங்க. ஸோ வெரி இன்ட்ரெஸ்டிங். அந்த ஒரு 1 பாயிண்ட் ஒரு ஸ்விட்ச் பண்ணோன்றது. ஸோ இந்த குவிஞ்சு கிடைக்கிற டீம்ஸ்ல இருந்து வந்து நீ யாரு மேல போவான்னு எதிர்பார்க்கிற? இதுல வந்துட்டு பயர்ன், அத்லெட்டிகோ, மிலான் அண்ட் அட்லாண்டா, யுவென்டஸ் இவங்க எல்லாமே செப்பரேட்டட் பை 1 point. இதோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நீ சொல்றது வந்து அவங்களுக்கு மேல இருக்கிற 6 சைடுமே 13 பாயிண்ட்ல இருக்காங்க. ஆர்சனல், லெவர்கூசன், வில்லா, இன்டர், பிரெஸ்ட், லாஸ் லில் இவங்க எல்லாருமே 13 பாயிண்ட்ல இருக்காங்க. இந்த சமயத்துல இதுதான் வந்து ஏன்னா ஆர்சனல் வின் பண்ணிட்டாங்க. லெவர்கூசன் வந்து நேரோவான வின். ஆஸ்டன் வில்லா ஒரு 3-2 வின். இன்டர் மிலானும் வந்து அவங்க லெவர்கூசன் கூட தோத்துட்டாங்க. 2 பேரும் ஒரே பாயிண்ட்ஸ் இருந்தாங்க. இன்டர் வந்து தோத்தனால வந்து இவங்க லெவர்கூசன் வந்து மேல போயிருக்காங்க. அண்ட் இவங்க பிரெஸ்ட் அகைன் டே 1-0 நினைக்கிறேன். லில்லும் வந்து 3-2 வின் பண்ணாங்க இந்த வீக்கெண்ட்ல. சோ இந்த 6 சைட்ல வந்து மீதி இருக்கிற பிக்சர்ஸ் இந்த கிளப்ஸுக்கு எல்லாம் எடுத்து பார்க்கணும். யாரு கூட விளையாட போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இது வந்து மேட்டர் ஆஃப் ஒரு வின், ஒரு டிரா, ஒரு லாஸ்ல அப்படியே டேபிள் மாறும். இந்த 6 கிளப்புக்குமே இப்போதைக்கு அப்படிதான் இருக்கு. ரொம்ப ஃபன். லைக் நெக்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ் வந்துட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காவே இருக்கும். பட் அதான் என்னோட கேள்வி. இப்ப இந்த டாப் 8ல சில பேர் வந்திருக்காங்க. நான் சொன்ன மாதிரி இந்த பிரெஸ்ட் நீ பிரெஸ்ட் நல்லா ஆடுறாங்கன்னு வேற சொன்னேன். பட் இந்த நெக்ஸ்ட் கமிங் வீக்ஸ் ஆப்வியஸ்லி நம்ம மேட்சஸ் எல்லாம் பார்க்கணும். பட் ஹையஸ்ட் பாசிபிலிட்டி யார் ஸ்லிப் அப் ஆவா நினைக்கிறேன் இந்த டாப் 8 டீம்ல?
ஆர்சனல் டாப் போனா 8 ஒன்னே போட்டுருவானு. ஷாப் 8 ஆர்சனல் வந்து டைனமோ ஜாக்ரப் அண்ட் ஜிரோனா ஆட போறீங்க. இட்ஸ் வெரி வெரி ஈஸி 2 கேம். ஜிரோனா கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம் அவே, பட் ஐ திங்க் யூ வில் கெட் த்ரூ தட் ஆல்சோ. ஸோ ஆர்சனல்ல நோ சான்ஸ். லெவர்கூசன் லாஸ்ட் வந்து சீசன்லயே வந்து லிவர்பூல் ஆடுறானுங்க. சோ அவனுங்களை வந்து ம், டவுன் போவாங்கன்றது நம்ம சொல்லலான்ற இல்ல தோத்துருவீங்களா? ஏன்னா இது சொல்றேன், லெவர்கூசன் வந்து அத்லெட்டிகோ மெட்ரிட் ஆடணும் இன்னும் ம். அவே போய். ஸோ அதுவும் ஒரு பாயிண்ட் கேப்ல இருக்கு ஆமா. அத்லெட்டிகோக்கும் லெவர்கூசனுக்கும். ஸோ அதுவும் இருக்கு. லெவர்கூசன் வந்து அது தவிர ஸ்பார்ட்டா பிராகா இருக்கு. லில்லுக்கு தே ஹாவ் டு பிளே லிவர்பூல் அண்ட் தே ஹாவ் டு பிளே இவங்க ஃபயனூட். ஃபயனூடு இன்னைக்கு சரியான வின் பண்ணாங்க. சோ அதே ஆமா. வந்து நம்ப முடியுமான்னு தெரியல. அதுதான் சொல்றேன். பிரெஸ்ட் பையனோட அண்டர்டாக்ஸ் நல்லா ஆடிட்டு இருக்கானுங்க actually. பிரெஸ்ட் வந்து தே ஹேவ் டு ப்ளே ரியல் மேட்ரிட் இன்னும். ஆஹா. ஆனா ரியல் மேரிட்டே தான் டவுன்ல இருக்கானுங்க. கரெக்ட். எப்படி பார்த்தா. சோ அதனால இந்த டாப் 8ல நீ வந்து பாத்தீனா எனக்கு தெரிஞ்சு கீழ போவாங்கன்னா மேபி வில்லா கூட ரொம்ப ஈஸி பிக்சர்ஸா இருக்கு. சோ ஒன் ஆஃப் பிரெஸ்ட் இல்லனா லில் தான் வந்து டிராப் அவுட் ஆகறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒன் ஆஃப் தி டூ இந்த டாப் 8ல கீழ போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த பிளேஸ வந்து பயானோ அத்லெட்டிகோ மெட்ரிடோ பிடிப்பாங்க அப்படிங்கறதா என்னுடைய ஹோப். ஏன்னா இந்த டீம்ஸ் எல்லாருமே இந்த தேர்ட்ல இருந்து 8ல இருக்க டீம்ஸ் வந்து இன்டர் தவிர மத்தவங்க எல்லாருமே வின் பண்ணிட்டாங்க. ஏன்னா இன்டர் வந்து இன்னொரு டாப் 8 டீம் ஆடினாங்க. சோ இந்த வாரம் வந்து ஒண்ணு ப்ரிடிக்ட் பண்ண முடியாத வாரம் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. மத்த இந்த கேம்ஸ் எல்லாம் மீதி. ஏன்னா அடுத்த கேம் வீக் வந்து ஜான் மிடில் தான் வருது. ஆமாப்பா லாங் பிரேக். ஆமா லாங் பிரேக் இருக்கு. அதனால அது வரைக்கும் இந்த டீம்ஸ் அவங்கவுங்க ரெஸ்பெக்டிவ் லீக்ஸ்ல என்ன பண்றாங்க, ஏன்னா இவங்களுக்கு எல்லாம் பிரேக் ஒரு ஞாபகம் இருக்கா, லாலிகாக்கு ஒரு சின்ன பிரேக் கிடைக்கும், இவங்களுக்கு ஜெர்மன் டீம்ஸுக்கு எல்லாம் ஒரு சின்ன பிரேக் கிடைக்கும் ஒரு 2 வீக்ஸ். பிரீமியர் லீக் சைட்ஸ் தான் நடுவில் விளையாடிக்கிட்டே இருப்போம். சோ அந்த ஒரு ஃபெட்டிக் ஃபேக்டர்லாம் வந்து இந்த டீம்ஸ் எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கறது நம்ம பார்த்தாகணும். ஆமா கண்டிப்பா. அண்ட் அடுத்து வந்துட்டு நம்ம 2 பெரிய ஜாம்பவான்கள் ரியல் மேட்ரிட் அண்ட் பிஎஸ்ஜி 2 பேருமே வந்துட்டு யூஸ்வலாவே வந்து சாம்பியன்ஸ் லீக்னால கண்டிப்பா இவங்களே குவாலிஃபை ஆயிருவாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். இந்த சீசன் எடுத்து பார்த்தா லெஃப்ட் ரைட் சென்டர்ல அடி வாங்கிட்டு இருக்காங்க. அதுலயும் வந்து இந்த பிஎஸ்ஜி தான் ஒரு கருப்பாடு. எங்க பார்த்தாலும் அடி வாங்கிட்டு இருக்காரு. ஜஸ்ட் இன்னும் குவாலிஃபிகேஷன் ஸ்பாட்லயே வரல. டாப் 24லயுமே இல்ல. ரியல் மேட்ரிட் வந்து ஜஸ்ட் மிஸ்ல 3-2 ஜெயிச்சாங்க போன கேம்மே. சோ என்ன அந்த கேம்ஸ் எப்படி போச்சு, என்ன இது எதனால தவிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஜெனரலாவே ரியல் மேட்ரிட் சீசன் நல்லா இல்லையா? டேய் எனக்கு தெரியலடா. ட்விட்டர்ல எல்லாருமே ஜூட் பெல்லிங்ஹாம் பிரைஸ் பண்றாங்க. ஆனா எனக்கு உண்மையாவே புரியல எதுக்கு பிரைஸ் பண்றாங்கன்னே தெரியல. நான் இந்த கேம் வந்து ஃபுல்லா உட்காந்து பார்த்தேன். சரியா, அவன் தேர்ட் கோல் அவன் தான் போட்டான். ஐ அக்செப்ட் இட். ஓகேவா, அந்த இவங்க ரியல் மேட்ரிட் கேம்ல வந்து அவன் தான் தேர்ட் கோல் போட்டான். அது ஒரு கவுண்டர்ல பால சிப் பண்ணாங்க, நல்லா கண்ட்ரோல் பண்ணி ஃபினிஷ் பண்ணான். சரியா, பட் மத்தபடி வந்து அவன் பெருசா அந்த இதுல பண்ற மாதிரி எனக்கு தெரியல. அது ரியல் மேட்ரிடோட கேம் பிளேவே அப்படிதானா அப்படிங்கறதுனால வந்து கணிக்க முடியல. ஒருவேளை இப்படிதான் அவனுக்கு உண்மையாவே ஆடுவானுங்க போல. ஏன்னா அட்டாக்கர்ஸ்ல பால விட்டா பின்னாடி அவனுக்கு வரவே மாட்டேங்கிறானுங்க. ராட்ரிகோவா இருக்கட்டும், வினிசியஸா இருக்கட்டும். எம்பாப்பே தான் ஃபர்ஸ்ட் கோல போட்டான், சரியான பினிஷ் போட்டு அவன் ஏதோ சின்ன நிகில்னு சொல்லி வெளியே எடுத்துட்டாங்க. அவனை வெளியே எடுத்து ராட்ரிகோ கொண்டு வந்தாங்க. ராட்ரிகோ இப்பதான் பேக் ஃப்ரம் இன்ஜுரி, வினிசியஸ் இப்பதான் பேக் ஃப்ரம் இன்ஜுரி. அவனை கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்துட்டு பார்த்தா அவனுக்கு வந்து பால கொண்டு போய் விட்டானா அவனுக்கு பின்னாடி வரவே மாட்டேங்கிறானுங்க. அது பின்னாடி இருக்கவங்க எல்லாம் பாத்துட்டு போறானுங்க சொல்லிட்டு பின்னாடி இருக்கவனும் ஜாலியா தான் ஆடுறானுங்க. சூவமணி சென்டர் பேக் ஆனா, ரூடிகர் சென்டர் பேக் ஆனா, அந்த பிராங்க் காசியா லெஃப்ட் பேக்கும் ரைட் பேக் வந்துட்டு யாரோ ஒருத்தர் ரைட் பேக் ஆனாங்க. சோ இவங்க எல்லாமே ஜாலியா தான் ஆடுறான். இவங்க ஒன்னும் இப்ப நம்மளதெல்லாம் எவ்வளவு போக்கஸ்டோ சீரியஸோ அப்படி பண்ணும் இப்படி பண்ணுன்னு ஆடுவோம். இவனுங்க ஜாலியா நடக்கிறது நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் ஆடுறானுங்க. நீங்க எங்களை எவ்வளவு மொக்க பண்ணி பேசினாலும் நான் கேஷுவாலிட்டியா தான் இருப்பேன். ஆனா இவனுங்க அப்படிதான் எப்பவுமே ஆடுறானுங்க. ஆமா, இவனுங்க டென்ஷன் ஆகியோ ஏதோ ஐயோ பயந்துரு தோத்துருவோம் அது இது இவனுக்கு எந்த பயமே இல்ல. மேட்ச் 2-2 இருக்கு. சாம்பியன்ஸ் எனக்கு திம்பர் இருக்குதோ என்னமோ தெரியல. ஆனா வந்து அதுதான் முக்கியமான அவங்க ஃப்ரண்ட் 3 வந்து கோல போட்டிருக்காங்க. அதுவும் மாற்று இல்லை. இந்த கேம் வந்து அட்லாண்டா தோத்து போனதா ஒரு பெரிய கிரைம். டோட்டலா எடுத்து பார்த்தனா 20 ஷாட் அட்லாண்டா எடுத்துறாங்க, 9 ஆன் டார்கெட். ரியல் மேட்ரிட் 10 ஷாட் 6 ஆன் டார்கெட். அதுவும் கடைசி உடைச்சு போயிருக்கு அவங்களுக்கு. ஆமா, அதுவும் அந்த வினிசியஸ் உடைய கோல் வந்து அட்லாண்டா மிஸ்டேக். ஒருத்தவன் மேல எட்டி வச்சு நேரா வினிசியஸுக்கு போயிடும். அவன் வந்து அங்கிருந்து பினிஷ் பண்ணிடுவான். ஜூட் பெல்லிங்ஹாம் சரியான பினிஷ், எம்பாப்பே சரியான பினிஷ். இந்த சைடு வந்து லுக்மன் பயங்கரமான கோல் அடிப்பா. இன்னொன்னு வந்து பெனல்டி. கேம் 3-2 இருக்கும். வர்ச்சுவலி தி லாஸ்ட் கிக் ஆஃப் தி கேம்ல வந்து லுக்மன் கிராஸ் பண்ணுவான். ரெட்டிக்கு ஃப்ரீ நெட் கர்த்துவா கூட கிடையாது, அவன் வந்து 6 அடிச்சிருவான். அதுல அந்த கிராஸ்ல ஃப்ரீ நெட் யாருமே இல்ல, 6 அடிச்சிருவான். அது அப்படி போட்டிருந்தானா கேம் 3-3 முடிஞ்சு ரியல் மேட்ரிட் 7 பாயிண்ட்ஸ் வந்திருப்பாங்க.
கண்டிப்பா அவங்களுக்கு வந்து டாப் 8க்கான சான்ஸே இல்லன்னு அப்படி முடிவாயிருக்கும். 7 பாயிண்ட்ஸ் இருந்தாங்கன்னா 13 தான் வந்திருப்பாங்க மீதி 2 கேம்ல. சோ ஆமா. கண்டிப்பா டாப் 8க்கான சான்ஸ் இல்லாம போயிருக்கும். பட் அந்த மிஸ் நான் ஒரு ட்வீட் கூட போட்டிருந்தேன். இவங்க இன்னைக்கு பண்ண மிஸ்ஸும் போன வருஷம் ஞாபகம் இருக்கா நம்ம பேசணும். ஆர்பி லைப்சிக் வெர்சஸ் ரியல் மெட்ரிட். ஐ திங்க் குவார்டர் ஃபைனல்ஸோ ரவுண்ட் ஆஃப் 16 லைப்சிக் வந்து 99 அவுட் ஆஃப் 100 டைம்ஸ் அந்த கேம் ஜெயிச்சிருப்பாங்க. ஆனா அந்த ஒரு தடவை ரியல் மெட்ரிட் ஜெயிச்சுட்டு வந்துட்டாங்க. போய் டைட்டில் அடிச்சானுங்க. இதே மாதிரி சீசனுக்கு அவங்களுக்கு ஒரு கேம் இருக்கும். அந்த கேமை தாண்டிட்டானுங்கன்னா அவனுங்க டைட்டில் தான். அந்த அளவுக்கு இப்ப இந்த சீசன் அவங்க பண்ண முடியும்னு நினைக்கிறியா? அதனால இந்த சீசன் ஜென்ரலாவே ரொம்ப லைக் ரொம்ப திணறாங்களே. லீக்லயும் சரி இங்கேயுமே சரி. லைக் மத்த சீசன் நான் ஒத்துக்கிறேன். ஆனா ஏதோ ஒன்று ஃபிகர் அவுட் பண்றாங்க. பட் இங்க வந்து தெரியல. எனக்கு அவ்வளவு சாலிடா இருக்கிற மாதிரி தெரியல. உனக்கு? அதான் எனக்கு ஏன்னா நிறைய இன்ஜுரிஸ் ஆகும் சீசன். லெஃப்ட் பேக், லெஃப்ட் விங், இவங்க லெஃப்ட் விங் கிடையாது, ரைட் விங் கிடையாது. இந்த கேமுக்கு தான் வந்திருக்காங்க 2 பேருமே, வினிசியஸ் ராட்ரிகோ. சென்டர் பேக்ஸ் மிலிட்டாவும் அவுட், ஆலபாவும் அவுட். அவனோட ரைட் பேக் கார்வாஹாலும் அவுட் ஃபார் த சீசன். லெஃப்ட் பேக் மெண்டியும் அவுட். நடுவுல வந்துட்டு சுவமேனி தான் சென்டர் டிஃபென்ஸ் மிட்ஃபீல்டரா போட்டு ஆடிட்டு இருக்கான். காமவிங்காவும் இன்ஜர்ட், அவனும் அவுட். சோ இத்தானா பிளேயர் மெயின் டீம்ல இருந்து அவுட். அவங்க வந்து இப்படி ஒரு பிளேயர் செட்டப் வச்சு விளையாடுறதே எனக்கு தெரிஞ்சு பெரிய விஷயம். அதனால அவங்க இப்படி பர்ஃபார்ம் பண்ணி இந்த கேம் சொல்றேன், இந்த கேம் டிரா இருந்துச்சுன்னா இட் would have been really difficult டாப் 8க்கு. மேபி டாப் 24ல கண்டிப்பா வந்திருப்பாங்க, அத சந்தேகமே இல்ல. ஆனா மீதி 2 கேம் வந்து ரியல் மெட்ரிட் ஆர் பிளேயிங். ஒன்னு வந்து பிரெஸ்ட், இன்னொன்னு வந்து யாரோ பார்த்தனே மெட்ரிட் யார் ஆடுறாங்க. ஒன்னு பிரெஸ்ட் ஆடுறாங்க, ஐ திங்க் அவே ஃப்ரம் ஹோம் பிரெஸ்ட் ஆடுறாங்கன்னு நினைக்கிறேன். அட் ஹோம் வந்து சால்ஸ்பர்க் ஆடுறாங்க. அந்த கேம் கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்க. ஆமா, சால்ஸ்பர்க் வரவங்க எல்லாருக்கும் வந்து பாயிண்ட் கொடுத்துட்டு இருக்கானுங்க. ஆமா, அவங்க எங்க ஜெயிக்க போறானுங்க? கரெக்ட். அண்ட் பிரெஸ்ட் அவே அந்த கேம் தான் ஏதோ பிரெஸ்ட் இது பண்ணுவாங்களா அப்படிங்கறத வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். பட் ஈஸியா டாப் 24க்குள்ள வந்துருவாங்க. பட் பிஎஸ்ஜிக்கு வா, எனக்கு ஹோப் இல்லடா. அவனுங்களை வந்து ஒரு பெரிய ஆளுங்க நம்ம நம்பிக்கிட்டு இருந்தோமே. போய் அதான் அந்த ஒரு சால்ஸ்பர்க் டீம் அவனுங்க பாவம் எல்லா சின்ன பசங்களுக்கு வந்து கோலை கொடுத்துட்டு ஆடிட்டு இருக்க டைம்ல வந்துட்டு அங்கதான் கடைசியில கொன்சாலோ ராமோஸ் எல்லாம் இருக்கிறானே இந்த கேம்ல தான் தெரியுது பாரு. ஒரு கோலை அவன் இப்பதான் வந்தான்னு நினைக்கிற, ரொம்ப நாள் இன்ஜுரி எல்லாம் கழிச்சு. அதுதான் வந்தாலும் கோலே போட மாட்டானே. வண்டி இங்க கரெக்டா இந்த டீமோட கோலை போட்டு அவர் எஸ்கேப் ஆயிட்டாரு. எப்படியோ 3-0 போட்டுட்டு ஜெயிச்சிருக்காங்க. இதான் ஃபர்ஸ்ட் வின் இந்த என்டையர் யூசிஎல் கேம்பெயின் which brings them to 25th. அப்பா, ரெண்டாவது வின் நினைக்கிறேன்டா. ஃபர்ஸ்ட் கேம் வந்து ஜிரோனா கூட ஜெயிச்சிட்டாங்க. ஆமா. ஆமா ஆக்சுவலா செகண்ட் வின். ஆமா, அதனால நீ சொன்ன மாதிரி 7 பாயிண்ட்ஸ் இருக்கு. மீதி 2 கேம் வந்து மேன் சிட்டி அட் ஹோம். அவங்களுக்கு கண்டிப்பா ரிசல்ட் வேணும். அவங்களுக்கு வந்து டிராவோ வின்னோ கண்டிப்பா வேணும் அந்த கேம்ல. இதெல்லாம் டியூஷன் வரலன்னு யார் அழுதா? அண்ட் லாஸ்ட் கேம் வந்து அவே போறாங்க ஸ்டுட்கார்ட் கூட. அதுவும் இட் won't be an easy game ஸ்டுட்கார்ட் கூட. ஏன்னா நம்ம சீசன் ஸ்டார்டிங் பார்த்தோம்ல, அந்த ஆப்டாவோட ப்ரெடிக்ஷன்ஸ் படி PSG have got the toughest fixtures among everyone அப்படின்னு சொல்லிட்டு. அதனால டாப் 4ல அவங்களுக்கு குவாலிஃபை ஆனாலே அது பெரிய விஷயம் தான். And I feel top 4 they'll get top 24 வந்து கண்டிப்பா I think they'll get it. I don't think they'll miss out on the top 24. இப்போது 25th இருக்காங்களா? 25th இருக்காங்க. ஜஸ்ட் ஒரு I think அது 1 point 2 point ஆன்னு தெரியல. ஆமா, just 1 point தான் டினாமோட. அவங்க 7ல இருக்காங்க. 8 points வந்து 24 place. So I think they'll get top 24. I think அந்த மேன் சிட்டி கேம்ல வந்து எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு ஒரு டிராவை வாங்கிட்டீங்கன்னா எல்லா டீம்ஸுமே சந்தோஷமா இருப்பானுங்களே. ஓஹோ, உனக்கு அப்படி ஒரு ஆசை வேற மேன் சிட்டி அடிக்கணும்னு. ஏன்டா அடிச்ச செத்த பாம்ப திருப்பி அடிக்கணும் வேற வெக்கமா இல்ல உனக்கு? அது நீ செத்தது நினைச்சிட்டு இருக்க. கேஜிஎஃப் ராக்கி பாய் மாதிரி ஒரு நாள் எழுந்துட்டு வருவான். அப்ப எல்லாரும் கதற போறோம். வெயிட் பண்ணி பாருங்க. அது வரைக்கும் நம்ம பாயிண்ட் லீட் எடுத்துக்கணும். அவன் வந்துட்டாலும் அப்புறம் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தான் இருக்கு. பட் இதுக்கப்புறம் வந்து மெயினா டாக்கிங் பாயிண்ட் வந்து பிரெஸ்ட், லாஸ் லில் அண்ட் ஆஸ்டன் வில்லா. இவங்களுக்கு எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் யூசிஎல். பிரெஸ்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம், வில்லாக்கும் ரொம்ப வருஷம் கழிச்சு. ஆப்வியஸ்லி 2 டைம் வின்னர்ஸ், பட் ரொம்ப வருஷம் கழிச்சு அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் லில் வருஷம் இருந்தாலும் இந்த வருஷம் தான் நல்லா பர்ஃபார்ம் பண்றாங்க. நீ சொன்ன மாதிரி அவங்க வந்து பிரெஸ்ட் 7, லில் 8, வில்லா 5th. ஆமா, இவங்க எல்லாருக்கும் ஒரே பேட்டர்ன் வேற. அவங்க வந்துட்டு they won 4 games, draw 1, lose 1. இதே பேட்டர்ன் ஆடிட்டு இருக்காங்க. So இந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து இதுல I expect 2 out of the 3 to finish in the top 8. அது யாருமே நம்ம எதிர்பார்த்த மாதிரி தெரியல. பட் இந்த 3ல கண்டிப்பா ஏதோ 2 வந்து டாப் 8ல முடிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா வில்லாக்கு ரொம்ப ஈஸியான ஃபிக்சர்ஸ் மீதி 2. அந்த மாதிரி வில்லா தான் அதுல ஹையஸ்ட் சான்ஸ் பண்ணலாம். ஏன்னா அவங்களுக்கு அப்கமிங் ஃபிக்சர்ஸும் ஈஸியா இருக்குது. பிளஸ் யூசிஎல்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு நம்ம ஊனாய் எமரி. லீக்ல திணறிட்டு இருக்காரு. இவர் வந்து இந்த மாதிரி மேனேஜரா மாறாரு. லீக்ல திணறிட்டு ஐ வில் see you in the இது
ஆல்ரெடி யூரோப்பா லீகோட கிங் தான் அவரு. ஆமா அதே மாதிரி இப்போ வந்து சாம்பியன்ஸ் லீக்லயும் நான் ட்ரை பண்றேன்ட்டு என்ன சொல்றது ட்ரோஃபி கிங்கா மாறலாம்னு இருக்காரு போல. கரெக்ட். அது வந்து ஸோ ஐ திங்க் வில்லா கண்டிப்பா முடிச்சிருவாங்க. பிரெஸ்ட் ஆர் லில் இந்த 2 பேர்ல ஏதோ ஒண்ணு முடிப்பாங்க. ஏன்னா பிரெஸ்ட்டுக்கும் ரியல் மெட்ரிட் இருக்கு, லில்லுக்கும் லிவர்பூல் இருக்கு. ஸோ அந்த மீதி ஒரு கேம்ல 2 பேர் என்ன பண்றாங்க, இல்ல எங்கேயாச்சும் டிரா எடுப்பாங்களா அப்படிங்கிற பொறுத்து வந்து இவங்க 2 பேர்த்துடைய ஃபார்ச்சூன்ஸ் இருக்குது. இன்னும் 2 டாக்கிங் பாயிண்ட் இருக்கு. ஒன்னு, நீ ஸ்டார்டிங் முடி இது ரெக்கார்டிங் முடி சொல்லியிருந்த ஸ்போர்ட்டிங்க்கு என்ன ஆச்சு? அதாவது அமோரிம் இருக்கிற வரைக்கும் பொழந்துகிட்டு இருந்தாங்க. அமோரிம் போனதுக்கு அப்புறம் 2 கேமே தோத்துட்டாங்க. அவளை ஏர்போர்ட்ல அனுப்புற வரைக்கும் எனக்கு ஒண்ணுமே தெரியல. ஆனா இப்ப அவ இல்லாம ஒண்ணும் முடியலடா. It's a truly sad sight for a football team in general. நான் அப்படிதான் பார்க்க நான் இதை. ஏன்னா வந்து ஒரு நல்லா ஒரு ஆர்கனைஸ்டா இருந்த ஃபுட்பால் டீமை நடுவில் வந்துட்டு காசு இருக்கிற ஒரு கிளப் வாங்கிருச்சு. நான் தப்பும் சொல்ல முடியாது அவங்கள, நான் ஒத்துக்கிறேன். பட் இவங்க வந்து கஷ்டப்பட்டு ஒரு ஏன்னா அது லோ டியர் டீம். ஏன்னா சாம்பியன்ஸ் லீக்லாம் ஸ்போர்ட்டிங் வந்து அவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்றதே பெரிய விஷயம். ஸோ அவங்க அது மட்டும் இல்லை, லீக்லயுமே வந்துட்டு அன்பீட்டனா இருந்தாங்க, யூசிஎல்லையும் அன்பீட்டனா இருந்தாங்க. ஸ்பெசிஃபிக்லி ஏன் ஒன்றும் டாக்கபிளா இருந்துச்சுன்னா அவங்க மேன் சிட்டியை வேற வந்து 4-1 ஜெயிச்சிருந்தாங்க. ஸோ இப்படி நல்லா போயிட்டு இருக்க கிளப் வந்துட்டு அந்த மிட் சீசன்லயே வந்துட்டு அவங்களோட மெயின் மேனேஜர் எடுத்துறது வந்துட்டு ஒரு பெரிய இம்பாக்ட் இப்ப கண் கூட தெரியுது. ஒரு கிளப்பே டர்ன் அரவுண்ட் ஆயிடுச்சு. அவங்களுக்கு வந்து என்னமோ லிட்டரலி அவங்க என்ன வேணா ப்ராபப்ளி லைக் நாக் அவுட்ஸ்ல போய் ஆல்மோஸ்ட் செமிஃபைனல்ஸ் வரைக்கும் கூட போயிருக்கலாம், வெச் ரெவென்யூ ஜெனரேட் ஆயிருக்கலாம். பட் அவங்க என்டையர் கிளப்பே வந்துட்டு ஒரு சீசன்ல அப்படியே திருப்பி போட்டுச்சு இந்த ஒரு டிசிஷன், which is very sad. ஏன்னா வந்து கியோக்கரஸ் மாதிரி ஒரு ஸ்ட்ரைக்கர் வந்து deserved something. So it's a very sad sight for a football fan ஜெனரலா பாக்குறதுக்கு. ஏன்னா அப்படிதான் தோணுது. ஏன்னா 4 கேமுக்கு அப்புறம் ஐ திங்க் தே வர் செகண்ட் இன் தி டேபிள். லிவர்பூல் ஃபர்ஸ்ட், ஸ்போர்ட்டிங் செகண்ட் இருந்தாங்க. 3 wins and 1 drawவோட 4 கேமுக்கு அப்புறம். ஆர்சனல் கூட இட்ஸ் an expected loss. ஆர்சனல் கூட 1-5 தோத்தா எனக்கு பிரச்சனை இல்லை. இந்த வாரம் கிளப் ப்ரூஹே கூட 2-1 தோத்துருக்காங்க. which is நீ சொன்ன மாதிரி வெரி வெரி சேட் சைட் ஃபார் தம். ஏன்னா அவங்களுடைய அந்த யூத் டீமோட மேனேஜர் தான் இப்ப மெயின் டீம் மேனேஜர் ஆயிட்டாரு. சேம் செட்டப் வச்சு நீ விளையாடுன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. பட் அகைன் தேவ் லாஸ்ட் 2 games. பட் எல்லாருமே மறந்து போற ஒரு விஷயம் வந்து அத்லெட்டிகோ மெட்ரிட் ஆர் ஃப்ளையிங். அதாவது லிட்டரலி ஃப்ளையிங். நான் வந்து லாஸ்ட் 5 games ரிசல்ட்ஸ் படிக்கிறேன். லாஸ்ட் 5 games ரிசல்ட்ஸ் PSG கூட 2-1 வின் பண்ணாங்க. லாலிகால மயோக்கா கூட 1-0 வின். அலாவேஸ் கூட 2-1 வின். ஸ்பார்த்தா பிராகா கூட 6 கோல். வயோடிட் கூட 5 கோல். கசிரினோ கூட 3 கோல். செவியா கூட 4 கோல். இன்னைக்கு பிராட்டிஸ்லாவா கூட 3 கோல். கடைசி ஒரு 6 கேம்ல மட்டுமே 15-18 கோல் போட்டிருக்காங்க. வா, இவங்க வந்துட்டு ரொம்ப பயங்கரமான ஃபார்ம். எஸ்பெஷலி கிரீஸ்மேன் ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தேன், இந்த ஃபர்ஸ்ட் ஒரு 2 கேமே வந்துட்டு கிரீஸ்மேன் தான் கேரி பண்ற அந்த டீம், என்னதான் பண்ண போறாங்கன்னு புலம்பிட்டு இருந்தேன். கடைசியில பார்த்தா இவங்க எல்லா கேம்லயுமே இப்படி நல்லா ஆடிட்டு இருக்காங்களே, ஒருவேளை இவங்களையும் சீரியஸ் கண்டென்டரா நம்ம எடுத்துக்க முடியுமா? இது இந்த வருஷம் ரொம்ப டிஃப்ரெண்டா எல்லாருமே காமெண்டேட்டர்ஸ் எல்லாருமே சொல்றதுக்கான விஷயம் வந்து அவங்களுக்கு வந்து 4 வின் பண்ணிருக்காங்க, 2 லாஸ் பண்ணிருக்காங்க இது வரைக்கும். ஆனா அவங்க வந்து 14 கோல் ஸ்கோர் பண்ணிருக்காங்க 6 கேம்ல. ஒரு சிமியோனே சைடு 6 கேம்ல 14 கோல் போட்டதே பெரிய விஷயம்டா. வழக்கமா 1 கோல் 2 கோல் போடுவாங்க அதிகபட்சம் ஒரு கேமுக்கும். இத்தனை கோல்ஸ் போட்டதே வந்து பெரிய விஷயம். அதுவும் ஃபர்ஸ்ட் ஒரு 2 கேம்ல நல்லா பண்ணல. எனக்கு ஞாபகம் இருந்து வந்து பென்ஃபிகா கூட எல்லாம் 4-0 தோத்துருக்காங்க. அது இட் வாஸ் வெரி வெரி அன்எக்ஸ்பெக்டட் அந்த மாதிரி கேம்ஸ் தோக்குறது எல்லாமே. சோ அப்படி இருந்தும் வந்து இந்த சமயத்துல அந்த லில் கூடயும் தோத்தாங்க அட் ஹோம், அதுவும் 3-1 தோத்தாங்க. சோ அப்படி இருந்தும் வந்து இவ்வளோ கோல்ஸ் டக்குன்னு எப்படி அவனால ப்ரொடியூஸ் பண்ண முடியுது அப்படின்னு யோசிச்சு பார்க்கறாங்க. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் டீம் செட் ஆகல. சிமியோனே அவனை தூக்கி போடு இவனை தூக்கி போடு ஃபார்மேஷன் அது இது வச்சு விளையாடிட்டு இருந்தாப்ல. பட் நவ் எல்லாமே செட் ஆன மாதிரி தெரியுது. சிமியோனையோடைய கோல் த்ரெட் நீ சொன்ன மாதிரி கிரீஸ்மன், ஹூலியன் ஆல்வரஸ் இவங்க எல்லாருமே வந்து இப்ப ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிட்டானுங்க. அவங்களுடைய சென்டர் பேக்கும் வந்து செட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் இந்த கேம் பார்த்தேன் இன்னைக்கு யாரோட ஸ்லாவே பிராட்டிஸ்லாவா கூட அந்த 3rd கோல்லாம் சரியான கேம் பிளே. அவங்க கோல் போடுறது ஒரு 10 டச் பண்ணி ஃப்ரீ மேன் கிரீஸ்மேனை கண்டுபிடிச்சு கோல் போட்டான். ஆமா, அது ஆக்சுவலா யோசிச்சு பார்த்தா இது probably the best season for him to capitalize கூட சொல்லலாம். ஏன்னா இந்த all the big guns are actually failing and the most experience in the Champions League இருக்கிறது வந்து after இந்த லிவர்பூல், சிட்டி, மட்ரிட்லாம் எடுத்த அப்புறம் பார்த்தோன்னா அத்லெட்டிகோ மேட்ரிட் அண்ட் இஸ் மேனேஜர். ஸோ வந்துட்டு இந்த சீசன்ல இதே மாதிரி ஃபார்மை கண்டினியூ பண்ணாங்கன்னா இவங்க வந்துட்டு ஆக்சுவலாவே டைட்டில் அடிக்க நிறைய சான்ஸ் இருக்குன்றத நான் சொல்றேன்.
கண்டிப்பா இது வந்து 2 கேம் மீதி இருக்கு. அது ஜனவரியில தான் திரும்பி வருது. பட் இந்த கேம் வீக் 6 பத்தி நாங்க ஏதாச்சும் டாக்கிங் பாயிண்ட்ஸ் இது மிஸ் பண்ணியிருந்தா மறக்காம காமெண்ட்ஸ்ல போடுங்க. அதனுடைய ஆன்சர்ஸை நாங்க காமெண்ட்ஸ்லயே போடுறோம். Don't forget to like, share and subscribe to the channel. You are watching Football Page with Gautam and Subhash. See you soon.